ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்று பார்க்க போகிறது என்ன காந்தாரி மிளகாய். இந்த மிளகாயில் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். நான் சமையலுக்கு 4 மிளகாய் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா 2 மிளகாய் போட்டாலே போதும். இந்த செடி பார்த்திங்கன்னா அதிகமாக 2 வருஷம் வளரும். இது பார்த்திங்கன்னா மற்ற செடிகளை விட நல்ல உயரம், ஒரு 5 அடி உயரமாக வளரும். இந்த செடி கொம்புகளை கட் பண்ணி விட்டாச்சுன்னா நம்ம நிறைய கிளை வளரும். கிளையிலேருந்து நமக்கு நிறைய மிளகு கிடைக்கும். இந்த செடி நடணுன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அந்த கவரில் செம்மண், தொழு உரம், இந்த மாதிரி உரத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் சீடை போட்டாச்சுன்னா அழகாக வளரும். இது பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்தியாச்சுன்னா நம்ம மாடி தோட்டத்துலலாம் இதை வைக்கலாம். அதாண்டி இந்த மிளகாயை பார்த்திங்கன்னா பச்சை மிளகானாலும் சரி, பழமான மிளகானாலும் சரி, நம்ம இது என்ன பண்ணலாம், சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதனோட மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா இது நம்மளோட உடம்பில் உள்ள கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாயு தொல்லையை கட்டுப்படுத்தும். அதாண்டி இந்த மரத்தில் உள்ள பழ மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம பறவைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த பழ மிளகாயை பார்த்திங்கன்னா பறவைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுக்கு நல்ல இஷ்டமான ஒரு மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா மற்ற மிளகாயோட விட ரொம்ப பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். மற்ற மிளகாய் பார்த்திங்கன்னா பெரிய மிளகாய் இருக்குது. இந்த காந்தாரி மிளகாய் எடுத்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிழங்குன்னா குச்சி கிழங்குன்னா மரிச்சினி கிழங்கு கூட இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு உள்ளி எடுத்து 2 காந்தாரி மிளகாய் எடுத்து அதாண்டி கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம அம்மியிலையோ இல்லைன்னா சிதைச்சி காம்பினேஷனாக நம்ம கிழங்கு கூட வச்சு சாப்பிட்டாச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாயை பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய் சீனி மிளகாய்னு கூப்பிடுவாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா